உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? ராத்திரியில ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க. போனை எடுத்த உடனே ஏன் இப்படி கோவப்படுறீங்க அங்கிள்? உங்களுக்கு கோவத்தை தவிர வேற எமோஷனே தெரியாதா? இவன் ஒருத்தன் என் தூக்கத்தை கெடுத்து என்கிட்ட ரொம்ப வாய் பேசிட்டு இருக்கான். உங்களதான் அங்கிள். கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பேசுனீங்கன்னா இன்னைக்கான நாள் ரொம்ப நிம்மதியா இருக்கும்ல. உன்ன மாதிரி ஒருத்தனோட முகத்தை பார்த்து தூங்கினா நிம்மதி இருக்காது, பேய் கனவு தான் வரும். என் ஃபேஸுக்கு என்ன குறைச்சல் அங்கிள்? கூடிய சீக்கிரம் நான் ஹீரோவாவே ஆயிடுவேன். ம். என்ன நீ ஹீரோ ஆக போறியா? உன் முகத்தை கொஞ்சம் கண்ணாடியில பாரு. காமெடியான கூட வரமாட்டேன். பரவாயில்ல விடுங்க அங்கிள். சில பேர் வயிற்றெரிச்சல்ல இப்படிதான் பேசுவாங்க. நான் அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். சரி சரி, நீ என்ன எனக்கு என்ன வந்துச்சு? எதுக்கு ஃபோன் பண்ண சொல்லு. லக்கிய பார்க்க தான் ஃபோன் பண்ண அங்கிள். அவ தூங்கிட்டு இருக்கா. தூங்கிட்டா இப்ப என்ன? எழுப்புனா எந்திரிக்க போறா. கொஞ்சம் அவளை எழுப்புங்க. டேய், தூங்கிட்டு இருக்கான்னு சொல்ற, எழுப்ப சொல்ற. அவ எந்திரிக்க மாட்டா. நான் எந்திரிச்சிட்டேனே. உங்க போனை கொடுங்கப்பா. கொடுங்க. அம்மா வந்துட்டாங்க. அம்மா கிட்ட பேசுறியா? இரு போனை கொடுக்கறேன். அம்மா, லக்கி. ஹாய் லக்கி. ஹாய் அம்மா. இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்கு லக்கி? நல்லா இருக்குல்ல? கால் வலி குறைஞ்சிருச்சா? குறைஞ்சிருச்சுமா. நீங்களும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சாரி லக்கி, நேத்து கொஞ்சம் பிஸியா இருந்ததால என்னால வர முடியல. இன்னைக்கும் கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் வந்துடுறேன். சரிங்கம்மா. ஜோசியரே. அம்மா லக்ஷ்மி, வாமா. நீ பூஜையில கட்டிக்க வேண்டிய புடவையும் அதோட மஞ்சள் குங்குமமும் இருக்கு. அம்மா லக்ஷ்மி, புருஷனை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தோட சேர்த்து பயத்துல ஏற்படுற சந்தேகம் கூட உன்னோட கண்கள்ல தெரியுது. என்ன ஆச்சு? இந்த பூஜை முழுக்க மித்ராவோட கண் எதிர்க்க நடக்கணும்னு சொல்றீங்க. இதெல்லாம் எந்த விதத்துல சாத்தியம் ஜோசியரே? முழு மனசோட செஞ்சா மத்த எல்லாத்தையும் அந்த கடவுள் பார்த்துப்பாமா. மித்ராவோட கண்ணில் நான் பற்றவே கூடாது. சொல்ல போனா நான் உயிரோட இருக்கேன்ற விஷயமே அவருக்கு தெரியக்கூடாது. ஆனா அவரோட சேர்ந்து இந்த பூஜையை அவர் கண்ணிலேயே படாம நான் எப்படி பண்ண முடியும்? நான் அவர் கண்ணில் பட்டேன்னா நிலைமை ரொம்ப மோசமா மாறறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வணக்கம் ஜோசியரையா. அரவிந்தா, இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். விளக்கை ஏத்தி இந்த தாயை வேண்டிக்கிட்ட எல்லாம் நல்லதாவே நடக்கும். மித்ரா, வந்து இந்த விளக்கை ஏத்துப்பா.
நான் தான் சொன்னேன்ல இன்னைக்கு நல்ல நாள்னு. வா வந்து விளக்க ஏத்து. ஜோசியரே, சொல்லுப்பா. இந்த பொண்ணுக்கு நாங்க சொந்தக்காரங்களா இருந்து உதவி செய்யலாமா? கண்டிப்பா செய்யலாம் மித்ரா. ஆனா நீ ஒரு வாட்டி ஆரம்பிச்சிட்டன்னா இந்த பூஜை முடியிற வரைக்கும் நீ துணையா இருந்தாகணும். நீ அதுக்கு தயாரா இருந்தா தாராளமா உதவி செய்யலாம். கண்டிப்பா செய்யறேன் ஜோசியரே. அப்படின்னா சரி. இங்க இருக்கிற மண் பானைகளை ஒவ்வொன்னா இவ தலையில வச்சு கடைசியா அந்த தீபத்தை கூட அந்த மண்பானை மேல வைக்கணும். டீச்சர், அம்மா நல்லா இருக்கீங்களா? ஓ, சமையல்காரண்ணா நீங்களா? ஆமாம்மா. இங்க என்ன பண்றீங்க? ஒரு சின்ன வேலை விஷயமா இந்த ஏரியாக்கு வந்தேன். ஓ அப்படியா? எப்படியோ இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போனா நல்லா இருக்கும்மா. சூப்பரா ஒரு காஃபி போட்டு தரேன். அதெல்லாம் எதுவும் வேணாண்ணா, நான் இன்னொரு நாள் வரேன். சரியா போச்சு. இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு தயங்குறீங்க? ஜொன்னு எப்பவும் உங்களை பத்தி தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். எங்க ஜானு டீச்சர், எங்க ஜானு டீச்சர்னு. நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வரலன்னு தெரிஞ்சா ஜொன்னு எவ்வளவு கவலைப்படுவான் தெரியுமா? அதுக்காக இல்ல. வீட்டுல எங்க லட்சுமி அம்மா கூட இல்லம்மா. அவங்க இருந்தாங்கன்னா வீட்டுல ஜுன்னுவுக்கு நேரம் போறதே தெரியாது. இப்ப லட்சுமி அம்மா இல்லாததுனால அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்களாவது வீட்டுக்கு வந்து ஜொன்னுகிட்ட ஏதாவது பேசிட்டு போலாம்ல. இப்ப நீங்க யாரோட பேரை சொன்னீங்க? லட்சுமி அம்மா. லக்ஷ்மி அம்மாவா? யார் அவங்க? கடவுளே, ஜொன்னுவோட அம்மா பேரு உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாதாம்மா? லட்சுமி அம்மாடா நம்ம ஜொன்னுவோட அம்மாமா. ஜுன்னுவோட அம்மா பேரு லக்ஷ்மியா? ஆமாமா.